மேசம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது 7.5 சனி தொடங்கிய ஒரு காலகட்டம். உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், இப்போ நிறைய திருப்பங்களும் திடீர் மாற்றங்களும் வரும். ஏன் நீங்கள் சில சவால்களை சந்திக்கிற மாதிரியான சூழல் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் நன்மையை நீங்கள் பெறலாம். இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த ஒரு கிரக சூழல் உங்களுக்கு எப்படி, அதாவது என்ன ஒரு விஷயத்தை சாதகமாக ஏற்படுத்தும், என்ன ஒரு விஷயத்தை பாதகமாக ஏற்படுத்தும், எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேசம் ராசி இதில் பாருங்களேன், அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இருக்குது. உங்களுக்கு இப்போது 7.5 சனியால் கொஞ்சம் சவாலான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். கடின உழைப்பு தேவைப்படுங்க. ஆன்மீகத்தில் மனசு முழுசாக ஈடுபடுங்க. மன அமைதியை நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு சூழ்நிலையில் பாருங்கள், நீங்கள் செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டு இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடையும் குலதெய்வ வழிபாடையும் செய்யுங்க. நிச்சயமாக நன்மைகள் உங்களால் எல்லா வகையிலுமே பெற முடியும். இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வத்தின் பெயரை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்திடம் நாங்களுமே உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு மட்டுமே உங்களை வந்தடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த மேசராசியில் இருக்கிற நீங்கள் உங்கள் குடும்ப சூழலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரவும், கணவன் மனைவி பிரச்சனைகள் முழுமையாக தீரவும் உங்கள் ஜாதக அமைப்பால் இந்த ஒரு நல்லதை பெற முடியுங்க. அது எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடர் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக கணிப்பால் தொழிலில் வளர்ச்சி, நல்ல குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி சிக்கலுக்கான முழுமையான தீர்வுமே எளிய முறையில் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவறு விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். மேசராசிக்கு இது ஒரு 7.5 சனி காலகட்டம். திடீர் மாற்றும் சவால்கள் வரும். பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் நல்லது. பணியிடத்துலையுமே கொஞ்சம் கடினமான உழைப்பு போட வேண்டியதாக இருக்கும். வேலை விஷயமா திடீர் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகுது. அலுவலகத்துலேயுமே உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும். பொறுமையாக நீங்கள் நிதானமாக செயல்படணுங்க. பணவரவு சுமாராக இருக்கும், ஆனாலும் திடீர் செலவுகள் கொஞ்சம் ஏற்படலாம். நிதி மேலாண்மையில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். காதல் திருமண உறவுகளுமே மகிழ்ச்சி தருவதாக இருக்கும், ஆனாலும் உங்கள் வாழ்க்கை துணையோட மனம் விட்டு பேசி பழகிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக நாட்டம் செல்வது நிம்மதியை ஏற்படுத்தும். செவ்வாய் பகவானை வழிபடுறதும், சனிக்கிழமையில் 7.5 சனிக்குரிய வழிபாடுகளை செய்கிறதும் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். மேசராசிக்கு முக்கியமாக பலவீனங்களாக ஒரு சில விஷயம் இருக்குது. அதை மாற்றிக்கிட்டால் ரொம்பவுமே நல்ல பயன்களை நீங்கள் பெறலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பொறுமையின்மை, அதீத கோபம், பிடிவாதம், அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது, இதை மட்டும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே சூப்பரான ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டத்தை நீங்களே அமைச்சுக்கொள்ள முடியும். அதே போல் உங்களோட விஷயங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது விரைவாக நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அது நடக்கலை அப்படின்னா அந்த விஷயத்தை வெறுக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. இதனால் சில வாய்ப்புகளை நீங்கள் இழக்க வேண்டிய சூழல் வரும். இதுலேயுமே கவனமாக இருங்க. பெரும்பாலும் முன்கோபத்தை விட்டு முன் யோசனையோடு செயல்படுங்க. முன் யோசனை இல்லாமல் செயல்படுறதும், ஈகோ, இந்த உணர்ச்சி வசப்படுறதும் உங்களுக்கு ரொம்பவுமே பலவீனமாக அமையும். ஸோ இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. ரொம்பவுமே விரைவாக முடிவுகளை எதிர்பார்க்காதீங்க. காத்திருக்க பழகுங்க. சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக கோவப்படுவீங்க இல்லையா, அதையும் குறைச்சிக்கோங்க. இதனால் தேவையில்லாத பகையை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிறத போல் பிடிவாதமாக இருக்காதீங்க. இதை மாற்றிக்கோங்க. அதே போல் யோசிக்காமல் அவசர முடிவுகளை செயல்படுத்தாதீங்க. வாய்ப்புகளை இழந்து வருத்தப்படக்கூடிய சூழல் உருவாகிடும். அடிக்கடி உணர்ச்சி மாற்றங்களுக்கு ஆளாகாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஏன்னா மார்ச் மாதம் 7.5 சனியின் தாக்கம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நிதானம் ரொம்பவுமே அவசியம். பெரும்பாலும் நீங்கள் கோபத்தை குறைச்சிக்கிட்டு அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுங்க. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெறலாம். இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான கிரக சூழல் அமைப்பு உருவாகியிருக்கு, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த மேசம் ராசியில் பாருங்கள், அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். உங்களுக்கு கிரகநிலை அப்படிங்கிறது பாருங்கள், இந்த தைரிய வீரிய ஸ்தானம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல குரு பகவான் அவரோட வக்ர இயக்கத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அடுத்த ஸ்தானம் பஞ்சமஸ்தானம், அந்த இடத்துல கேது பகவான் இருக்காரு. அடுத்து பாக்கியஸ்தானம், இந்த இடத்துல சந்திரனும், லாபஸ்தானத்தில் பாருங்கள் சூரியன், புதன், ராகு, கூடவே செவ்வாயும் சேர்ந்துருக்குறாங்க.
அயனசைன போகஸ்தானம் இங்கே சுக்கிரனோடு சனி பகவான் இணைஞ்சிருக்கிறாரு. இந்த ஒரு கிரக சூழல் உங்களுக்கு இந்த வாரம் உருவாகி இருக்கு. இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது கடந்த காலத்தை விடவே இப்போ தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி தான் சூரியன். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் நீங்கள் இந்த வாரம் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா காரியத்திலையுமே நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக பெறுவீங்க. உங்களோட கற்பனை கனவு இதெல்லாம் கூட நனவாகும். பணவரவு ஸ்தானம் ரொம்பவுமே வலிமையாக இருக்குது. இதனால் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்ச நல்ல மாற்றத்தை எல்லாமே இந்த வாரம் பெற முடியும். பணவரவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத செலவு வேணால் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வருமானமும் இருக்குது. பயப்பட தேவையில்லை. அடமானம் வச்ச நகை வீடு வந்து சேரும் பாருங்கள். நீங்கள் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கடன் கூட வசூலாக நிறையவே வாய்ப்பு இருக்குது. தரமாட்டேன் அப்படின்னு சொன்னவங்ககிட்ட இப்போ போய் கேளுங்க, கண்டிப்பாக தர வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் இப்போது ஏதாவது சுப நிகழ்ச்சி ஏற்படும். உங்கள் தலைமையில் நீங்கள் சிறப்பாக செஞ்சு வைக்கக்கூடிய அமைப்பு. இழுப்பறியாக நின்று போன உங்கள் அப்பாவோட வழி பூர்வீக சொத்து இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைக்கான முடிவு இந்த வாரம் பாருங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். அதே போல் நெருங்கிய நண்பர்கள் உறவுகள் கிட்ட பேசி பழகும் பொழுது பக்குவமாக பேசணும். மற்றவங்களோட செயல்கள் உங்களுக்கு தேவையில்லாமல் கோபத்தை தூண்டலாம். நிதானமாக இருங்க. தேவையற்ற பிரச்சனையும் கருத்து வேறுபாடையும் தவிர்க்குவதற்கு உண்டான வழிமுறைகளை பாருங்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவக்கூடிய வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்க தீய பார்வைகள் உங்கள் ஆரோக்கிய குறைபாட்டுக்கு வரலாம். ஆரோக்கிய குறைபாடு வராமல் இருக்க நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடை செய்யுங்க. மனசுக்கும் சரி, ஒரு உடல் அமைப்பிலும் சரி, ஒரு நிம்மதியை அதிகரிக்க முருகன் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய வாரம். மருத்துவ செலவு கூட வரலாங்க. நீங்கள் வேலை செய்யும் பொழுது ஏதாவது ஆயுதங்களை பயன்படுத்தி வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த வாகனங்களை ஓட்டும் பொழுதும் சரி, எச்சரிக்கையாக இருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இன்னொரு விஷயங்க, தேவையில்லாமல் நீங்கள் போய் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி வீணான பழியில் சிக்கிற மாதிரியான சூழலும் இருக்குது. கவனம் ரொம்பவும் தேவை. உங்களை சார்ந்தவங்களே உங்களை தவறாக நினைக்கலாம். அதனால் மற்றவங்களோட பிரச்சனையில் போய் தேவையில்லாமல் நீங்கள் மூக்க நுழைக்கவே கூடாது. தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைச்சலும் இப்போ இருக்குது. பணவரவு திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. வாடிக்கையாளர்களோட கருத்துக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து நடந்துக்கிறது நல்லது. இந்த வியாபார ஸ்தலத்தில் பாருங்கள், நீங்கள் வியாபார விரிவாக்கம், புதுசாக இடம் வாங்குறது போன்ற அமைப்பெல்லாம் வர. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக பணி சுமையை ஏற்று நடத்த வேண்டிய சூழல். மேலதிகாரிகள் உங்களோட கருத்துக்கு இப்போது ஒரு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. ஆனால் அவர்கிட்ட பேசும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசணும். வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும். வேலை விஷயமாக திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகுது இந்த வாரம். குடும்பத்தில் தேவையில்லாமல் கோவப்பட்டு வீணான வார்த்தைகளை விட்டுறாதீங்க. இதனால் நிம்மதி குறையும். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசணும், அனுசரித்து போகணும். இது நல்லது. பிள்ளைங்களோட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. உங்கள் வீட்டுக்கு பாருங்கள், இந்த வாரம் உறவினர் வருகை ஏற்படும். இந்த ஆடை ஆபரண சேர்க்கை நல்லாயிருக்கு. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பேசும்போது கூட நீங்கள் கோபத்தை விடுத்து வார்த்தைகளை கோர்த்து நிதானமாக பேசுகிறது ரொம்பவும் முக்கியம். இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. பெண்கள் சமயம் செய்யும் பொழுதுமே கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்குமே நீங்களுமே மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு போய் வீணான பிரச்சனையில் சிக்கிக்காம கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்புங்க. உங்கள் ஆசிரியர் பெற்றோரில் உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருப்பாங்க. நல்லா படித்து நிறைய மதிப்பெண் எடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால படிப்பில் முழுமையான கவனம் செலுத்தணும். வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கை ரொம்பவும் தேவை. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பணவரத்து திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்குது. வெளியூர் பயணம் திடீர்னு செல்கிற மாதிரியான சூழல் உருவாகுது. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. புதிய நபர்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. வீணான அலைச்சலை குறைச்சிக்கிட்டு உங்களோட வேலையில் கவனம் செலுத்துங்க, நல்லது. பெரியவங்களோட உதவி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் நிம்மதியும் சுகமும் அதிகரிக்குது. புண்ணிய தலத்துக்கு யாத்திரை செல்லக்கூடிய சூழல் உருவாகுது. பணவரத்து திருப்தி தரக்கூடிய வகையில் அமையுது. பல வகையிலுமே மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகிருக்கு. புத்தி சாதுரியம் அதிகரிக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் யாருக்கும் வாக்குறுதியை மட்டும் கொடுக்காதீங்க. வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்க பாருங்கள். கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் உறவினர்கள் கிட்ட பேசி பழகும்போது அனுசரித்து பழகணும். எல்லா விதமான காரியத்திலையுமே சாதகமான பலனை நீங்கள் பெற முடியும். பணவரத்தும் நல்லா இருக்குது. பக்தியில் நாட்டம் அதிகரிக்குது. எதிர்ப்புகள் இந்த வாரம் உங்களை விட்டு நீங்குது.
ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் முழுமையாக உங்களை விட்டு தீரக்கூடிய அமைப்பு. உதவிகளை செஞ்சு மன திருப்தி அடைய போகிறீங்க. நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமாக அமையும். இந்த வாரம் எல்லா வகையிலுமே நன்மைகள் அதிகரிக்கும், தீமைகள் விலகும். இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செஞ்சு பாருங்கள். துர்க்கை அம்மனை செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பூஜித்து வணங்கி வருவதால் எல்லா வகையிலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். முக்கியமாக மன கஷ்டம் தீரும், மன துயரம் நீங்கி ஒரு தெளிவான சிந்தனை, நல்ல ஒரு மனத்தெளிவு பெற அன்னையின் அருள் உங்களுக்கு நல்ல ஒரு பக்கபலமாக இருக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற துர்க்கை அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. நன்மை உங்களோட வாழ்க்கையில் வர தொடங்கும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.